இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கா நம்ம குவிக்காக ஒரு ஒவ்வொரு கோட்டாக்கும் என்ன எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிற என்ன செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து அதுக்கு அவைல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சன்ஸ் கோட்டா பார்ப்போம். இது நம்ம எதில் பார்க்குறோம்? இன்டர்னல் ஆர் ஸ்டேட் கோட்டாவில் பார்க்குறோம். கரெக்டா? இது ஏஐக்யூ அண்ட் ஓப்பன் சீட்ஸ் எல்லாரும் எலிஜிபிள், டொமிசைல் எதுவுமே கிடையாது. இது இன்டர்னல் ஆர் ஸ்டேட் கோட்டா. இன்டர்னல் ஆர் ஸ்டேட் கோட்டானா ஸ்பெசிஃபிக் கோட்டாஸ் இல்லை இன்ஷூர்ட் பர்சன்ஸ் கோட்டா ஃபார் இஎஸ்ஐசி. இஎஸ்ஐசியில் மெம்பராக இருக்கிறவங்களுக்காக 11 இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜஸில் ஒரு 467 எம்பிபிஎஸ் சீட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. யார்? இஎஸ்ஐயில் மெம்பராக இருக்கிறவங்க. மெம்பர்னா என்ன, வார்டுனா என்னங்கிறத பார்த்துரும். இது எல்லாரும் அக்ராஸ் இந்தியா எல்லாரும் எலிஜிபிளாக இருப்பாங்க. வார்ட் ஆஃப் இன்ஷூர்ட் பர்சன் சர்டிஃபிகேட் தேவை. இது ஏற்கனவே அவங்க கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இப்போ எலிஜிபிள். யார் வார்ட் ஆஃப் மெம்பர்ஸ், வார்ட் ஆஃப் இன்ஷூர்ட் பர்சன்ஸ், பேரண்ட். அந்த கேண்டிடேட் யார் எம்பிபிஎஸ் பண்ண போகிறாங்களோ அவங்களோட பேரண்ட் வந்து இன்ஷூர்ட் பர்சனாக இருக்கணும். இஎஸ்ஐ மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கணும். கம்பெனிலேருந்தே கட்டுவாங்க. இஎஸ்ஐ நம்மளோட ப்ரீமியம் அவங்களோட ப்ரீமியம் ரெண்டையும் எடுத்து கம்பெனிலேருந்து கட்டுவாங்க. எப்போலேருந்து கட்டியிருக்கணும்? 30th September 2024லேருந்தே நீங்கள் மெம்பராக இருக்கணும். ரிசர்வேஷன் என்ன ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரிசர்வேஷன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. மேல் வார்டாக இருந்தால், என்னோட பையன் வந்து என்ன க்ரைட்டீரியாவுக்கு ஃபாலோ பண்ணணும்? 21 வயசுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். என்னைக்கு? 7/3/2025 அன்னைக்கு தான் நீட் யூஜி அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணாங்க. அன்னைக்கு கம்மியாக இருந்திருக்கணும், 21 வயசு கீழே. ஃபீமேல் வார்டாக இருந்தால் இந்த மாதிரி 21 இயர்ஸ் க்ரைட்டீரியா கிடையாது, அவங்க அன்மேரிடாக இருந்தாலே போதுமானது. ஸோ அந்த மாதிரி க்ரைட்டீரியா இருக்கிறவங்களுக்கு இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சன்ஸ் கோட்டாக்கு கீழே சீட் கிடைக்கும். இதுக்கான ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு, பட் ஸ்டில் எக்ஸ்பிளைன். டியூ இன்டர்னல் கோட்டா, டெல்லி யூனிவர்சிட்டியோட இன்டர்னல் கோட்டா. டெல்லி யூனிவர்சிட்டி கீழே நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ஏஎம்சி, லேடி ஹார்டிங், இதெல்லாம் டெல்லி யூனிவர்சிட்டி கீழே இருக்குது. இன்னும் யூசிஎம்எஸ் அதெல்லாம் இருக்குது. 11th and 12th நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி, நோய்டாலாம் கிடையாது, நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லியில் 11th and 12th படிச்சிருக்கணும். சிபிஎஸ்சியோ, ஐஎஸ்சியோ, ஜாமியா மில்லியா இஸ்லாமியோ, அது ஈக்குவலன்ட் போர்ட்ஸோ படிச்சிருக்கலாம். என்ஐஓஎஸ் கேண்டிடேட்ஸ், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் தான் பண்ணுறீங்க, டைரக்டாக ஸ்கூல் பண்ணல. அப்படி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் ஸ்டடி சென்டரும் எக்ஸாம் சென்டரும் சரி, எக்ஸாம் சென்டரும் டெல்லியில் போட்டிருந்தீங்க அப்படின்னா தென் அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போய் அவங்களும் எலிஜிபிளாக இருப்பாங்க. இதுக்கு இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. கோர்ட் கேசஸ்லாம் ஓடிட்டு இருக்குது. எப்படி அடுத்த ஸ்டேட்லேருந்து வந்து இது மாதிரி என்சிடி டெல்லி வாங்கி பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கணும், இது நார்மலான க்ரைட்டீரியா. இது டியூ கோட்டா. அதே க்ரைட்டீரியா தான் ஐபி ஸ்டேட் கோட்டாக்கும். கேண்டிடேட் ஸ்டடீஸ் ஆர் பாஸ்ட் 11th and 12th of in டெல்லி. இது மற்ற க்ரைட்டீரியா எல்லாமே அப்ளிகபிள். ஸோ ஐபிக்கும் டெல்லி யூனிவர்சிட்டிக்கும் ஸ்டேட் கோட்டா பொறுத்த வரைக்கும் க்ரைட்டீரியா கிடையாது. இதில் விஎம்எம்சி சீட் வரும், அதில் எம்ஏஎம்சி சீட் வரும். இதில் விஎம்எம்சி, ஏபிவிஎம்எஸ், அடல் பிஹாரி வாஜ்பாய் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்னு சொல்லி பிஜிஎம்ஆர் டெல்லி இருக்குது, அண்ட் இஎஸ்ஐ டெல்லி இருக்குது. இந்த ஸ்டேட்ஸ் சீட்ஸ்லாம் வரும். அது போக ஜாமியா இன்டர்னல் சீட்ஸ் இருக்குது. ஜாமியா இன்டர்னல் சீட்ஸுங்கிறது டென்டல் சீட்ஸ். ஜாமியா மில்லியா இஸ்லாமியாக்கு கீழே இருக்கக்கூடிய டென்டல் இன்ஸ்டியூட்டோடது. இதுக்கு குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஜாமியா ஸ்கூல்ஸில் பாஸ் ஆகிருக்கணும். ஜாமியா ஸ்கூல்ஸ்னால் என்ன? ஜாமியா யூனிவர்சிட்டிக்கு கீழே ஸ்கூல்ஸ் இருக்குது, ஜாமியா போர்டுக்கு கீழே. அந்த ஸ்கூல்ஸில் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் பாஸ் ஆகிருக்கணும். அண்ட் ப்ரைவேட் அண்ட் டிஸ்டன்ட் மோட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள். இதுக்கு கீழே மல்டிபிள் இன்டர்னல் க்ரைட்டீரியா இருக்குது. அந்த இன்டர்னல் கோட்டா நம்ம ரிசர்வேஷனில் பார்ப்போம். ஏஎம்யூ இன்டர்னல் கோட்டா. ஏஎம்யூல ஓப்பன் சீட்ஸ் இருக்குது, நமக்கு தெரியும். கரெக்டா? எல்லாரும் எலிஜிபிள். அந்த மாதிரி ஓப்பன் சீட்ஸ் இருக்குது, அக்ராஸ் இந்தியா எலிஜிபிள். அது போக இன்டர்னல் கோட்டான்னு ஒன்று வச்சிருக்காங்க. ரெகுலர் ஸ்டூடெண்ட் ஹூ பாஸ் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஃப்ரம் ஏஎம்யூ. ஏஎம்யூலேயே ஸ்கூல்ஸ் இருக்குது. சிலர் பிஎஸ்சி படிச்சுட்டும் வருவாங்க. அவங்களுக்கு லாஸ்ட் 3 அகடமிக் இயர்ஸில் பாஸ் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சீட்ஸை எடுக்கிறதுக்காக. இந்த கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அவங்க அப்ளை பண்ணாலும் எம்சிசி ஏஎம்யூக்கு அனுப்பிடுவாங்க. ஏஎம்யூ செக் பண்ணிவிட்டு இவங்க தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஜிப்மர் ஸ்டேட் கோட்டா. நம்ம இதில் நிறைய பேருக்கு ரிலவெண்ட்டாக இருக்கலாம், தமிழ் வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. ஜிப்மர் ஸ்டேட் கோட்டாக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜிப்மரில் 2 கேம்பஸ் இருக்குது. பாண்டிச்சேரி இருக்குது, காரைக்கால் இருக்குது. ஸோ இந்த 2 கேம்பஸ்லையுமே சீட் இருக்குது. இதில் ஓப்பன் சீட்ஸ் வந்து ஒரு 66% இருக்கும். இது போக ஜிப்மரில் இந்த ஓப்பன் சீட்ஸுக்கு எல்லாரும் எலிஜிபிள். இது போக ஜிப்மரில் ரெசிடென்ட்ஸுக்குன்னு சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த இன்டர்னல் கோட்டா. இது ஒரு 33%, 3ல் 1 பங்கு ரெசிடென்ட்ஸுக்குன்னு கொடுத்துருக்காங்க ஜிப்மரில். அந்த சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பாண்டிச்சேரி ரெசிடெண்ட்டாக இருக்கணும். பாண்டிச்சேரி ரெசிடெண்ட்டாக என்ன? பேரண்ட்ஸ் அட்லீஸ்ட் 5 வருஷம் நீட் அப்ளிகேஷன் க்ளோசிங் டைமுக்கு முன்னாடி அங்கே பாண்டிச்சேரியில் தங்கி இருக்கணும். இல்லை
அந்த நம்ம கேண்டிடேட் வந்து 5 வருஷம் கண்டினியூஸாக பாண்டிச்சேரியில் படிச்சிருக்கணும், இப்போ ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். எப்போ படிச்சுட்டு ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். படிச்சுட்டு போர்டிங் ஸ்கூலில் படிச்சிருந்தா போதாது, ஹாஸ்டலில் தங்கியிருந்தா படிச்சிருந்தா போதாது, அங்கேயே ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். கிட்டத்தட்ட ரெண்டுமே 5 வருஷம் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணுங்கிற மாதிரி, அங்கே தங்கி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சில்ட்ரன் ஆஃப் சென்ட்ரல் ஸ்டேட் டிஃபென்ஸ் பாராமிலிட்ரி ஆர் பிஎஸ்யூ ஸ்டாஃப், பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ், ஐஓசி அந்த மாதிரிப்பட்ட செயல் அந்த மாதிரி யூனிட்ஸில் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் டிஃபென்ஸ் பாராமிலிட்ரி எது வேணாலும் இருக்கலாம். அவங்க பாண்டிச்சேரியில் 3 வருஷம் போஸ்டிங் பண்ணியிருந்தாங்க. கடைசி 3 வருஷம் பாண்டிச்சேரியில் இருந்திருக்காங்க. 11th and 12th பாண்டிச்சேரியில் படிச்சிருக்காங்க. சரியா? ஸோ 3 வருஷம் அவங்க பேரண்ட் வந்து பாண்டிச்சேரியில் இருந்திருக்காங்க. இந்த சென்ட்ரல் ஸ்டேட்டு பிஎஸ்யூ டிஃபென்ஸ் பாராமிலிட்ரியில் போஸ்ட் ஆகி பாண்டிச்சேரியில் இருந்திருக்காங்க. அவங்களோட பையனோ பொண்ணோ யார் இப்போ அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க 11th and 12th பாண்டிச்சேரியில் படிச்சிருக்கணும். அப்போ தான் இவங்க எலிஜிபிள். இது போக சில்ட்ரன் ஆஃப் டிஃபென்ஸ் பர்சனல் killed in action who have person killed or disabled in action. இப்போ நீங்கள் ஆர்மியில் இருந்திருக்காங்க, அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர்மியில் இறந்து போயிருக்காங்க, ஆக்ஷனில் இருக்கும்போது, அதாவது வார்லையோ இதுலையோ இறந்து போயிருக்காங்க, இல்லை டிசேபிள் ஆயிருக்காங்க, ஃபிசிக்கலி டிசேபிள்ட் ஆகிட்டாங்க ஆர்மியில் இருந்தப்போ. அப்படி இருக்கிறவங்களோட பசங்க எலிஜிபிள். யார்? பாண்டிச்சேரியை ஹோம் டவுனா இங்கே போய் ஜாயின் பண்ணும்போது அவங்க சர்வீஸ் ரெஜிஸ்டர் எழுதியிருப்பாங்க. ஜாயினிங் ரிப்போர்ட்டில் சர்வீஸ் ஜாயினிங் ரெஜிஸ்டர் இருக்கும். அதில் பாண்டிச்சேரினா நான் எங்கேயோ போஸ்ட் ஆகிருந்திருக்கேன், அப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க இறந்து போயிருக்காங்க, அப்பாவோ அம்மாவோ இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பசங்களுக்கு பாண்டிச்சேரியில் உங்களுக்கு வந்து இந்த கோட்டா இருக்குது, ஜிப்மர் ஸ்டேட் கோட்டாவில் அவங்க எடுத்துக்கலாம். ஸோ இது ஜிப்மர் பற்றினது. அடுத்தது ஏஎஃப்எம்சி பூனே. எவ்ரிபடி ஹூஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா இஸ் எலிஜிபிள். ஃபாரின் நேஷனல்ஸ் வந்து எலிஜிபிளாக இருக்கணும்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் இல்லை எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கிட்ட, ஹோம் அஃபேர்ஸ் கிட்ட வாங்கணும். இது யூஸ்வலாக நடக்காது. கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் கேண்டிடேட்ஸ் ஒரு 5 சீட் மட்டும் நேபாள் ஆர்மிக்கு கொடுப்பாங்க. அது அவுட் சைட் த ஸ்கோப். நம்பர் 145 சீட் மட்டும்தான் எம்சிசி ரெஜிஸ்டர் பண்ணி ஏஎஃப்எம்சியில் அட்டன் பண்ணி அந்த சீட்ஸ் கிடைக்கும். அன்மேரிடாக இருக்கணும், கோர்ஸ் சமயத்தில் மேரேஜ் பண்ண முடியாது, மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயில் ஸ்டாண்டர்ட்ஸ். ஏஎஃப்எம்சி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஏஜ் 17லேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கணும். 24 வயசுக்குள்ளே இருக்கணுங்கிற க்ரைட்டீரியா இங்கே மட்டும்தான் இருக்குது ஆர்ம் ஃபோர்ஸஸில். ஏன்னா ஆர்ம் ஃபோர்ஸஸில் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் பாண்ட் இருக்குது, அங்கே சர்வ் பண்ணணும். இல்லை 69 லட்ச ரூபா கொடுத்துட்டு தான் வெளியில் வர முடியும். 24 வயசில் உள்ளே போனால் தான் 29.5 வயசில் வெளியில் வருவாங்க. 30 இயர்ஸ்க்குள்ள ஆர்மியில் ஜாயின் பண்ணணும். அதுதான் ஆர்மியோட நாம். ஸோ அதனால் 24 இயர்ஸ் மேக்ஸிமம் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. அந்த டேட்ஸும் போட்டிருக்காங்க.